விஜய்னா எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசினார். அதை பாராட்டுறதை விட்டுப்புட்டு அதுலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி விஜயண்ணாவை எல்லாரும் அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்துக்கு அடிக்க வேண்டியது விஜயண்ணாவல்ல, விஜயண்ணாவுக்கு எழுதி கொடுத்த ஆளை தான் அடிக்கணும். ஆனால் எல்லாரும் மாற்றி விஜயண்ணாவை அடிச்சிட்ருக்காங்க. விஜயண்ணா ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லியிருப்பார் போல், மென் மே கம் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு. இதை வில்லியம் பிளேக் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம விஜயண்ணா குறிப்பிட்டு பேசியிருப்பார் போல். ஆனால் அதை உண்மையாக எழுதியிருக்கிறவங்க யார் அப்படின்னா அல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க போல். சரி, இந்த விஷயம் நமக்கும் தெரியாது, நம்ம ஒன்றும் அது தெரிகிற அளவுக்கு ஜீனியஸ் கிடையாது. விஜயண்ணாவுக்கும் அது தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் அந்த பெயரை குறிப்பிடாமல் இப்படி ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடலாம், நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் அப்படி சொல்லிடலாம். ஆனால் அப்படி எழுதி கொடுத்தவங்க விஜயண்ணாவுக்கு தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க. நியாயப்படிக்கு அவரை தான் பிடிச்சி அடிக்கணும். ஆனால் எல்லாரும் விஜயண்ணாவை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. கவிதையை எழுதி கொடுத்தவர் விஜயண்ணா பேசின பேச்சையெல்லாம் எழுதி கொடுக்காமலா இருந்திருப்பார் அப்படின்னு வேற ஒரு தரப்பினர் கேள்வி கேட்குறாங்க. அதை விஜயண்ணா ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணும்போது விஜயண்ணாட்ட கேட்டோம்னா விஜயண்ணா பதில்களை சொல்லுவார். ஆனால் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி.